வணக்கம் மக்களே. கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டாலே ப்ளம் கேக்ஸ் களை கட்டும். ஆனால் இந்த ப்ளம் கேக் செய்கிறதுல ஏதாச்சும் இன்க்ரீடியன்ஸ் கூட குறைய இருந்துச்சுன்னா சாப்பிட்றவங்கள முகம் சொலிக்க வச்சிடும். ஸோ கவனமாக கவனிங்க. ப்ளம் கேக் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைஸ் மிக்ஸுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணத்தில் 2 இன்ச் லவங்கப்பட்டை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்மால் சங்க் ஜாதிக்காய் எடுத்துட்டு மொத்தத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிக்கணும். அடுத்து 100 கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லேருந்து விதைகளை நீக்கி குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். முதல்ல 60 கிராம் சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து நறுக்கிக்கணும். 50 கிராம் பிட்டட் செரீஸை பொடியாக நறுக்கிக்கணும். கேண்டீட் ஜிஞ்சரை 40 கிராம்ஸ் எடுத்துட்டு அதையும் பொடிசாக நறுக்கிக்கணும். 100 கிராம் ப்ரூன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஒரு பவுலில் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி 100 கிராம், கரன்ஸ் 50 கிராம், பவுடர் பண்ணி வச்சிருக்க ஸ்பைசஸ் மிக்ஸையும் இதில் சேர்த்து பாதி ஆரஞ்சு தோல் துருவியது, 60 ml ரம் ஊற்றி எல்லாத்தையும் கலந்துக்கணும். இந்த கலவையை குறைஞ்சது 1 நாள் அல்லது 20 நாட்கள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி ஊற வைக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ப்ரௌன் சுகரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மெல்ட் பண்ணிடணும். நாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பழ கலவையை இதில் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு சமைக்கணும். பிறகு பேனை தீயிலிருந்து இறக்கிட்டு 200 கிராம் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வைக்கணும். $200 கிராம் ப்ரௌன் சுகரை மிக்சியில் தூளாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 3 முட்டைகளை ஊற்றி 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணணும். இதில் அரைச்ச ப்ரௌன் சுகரையும் போட்டு ஃப்ளஃபி ஆகும் வரைக்கும் ஹேண்ட் மிக்சரை வச்சு பீட் பண்ணணும். நல்லா ஃப்ளஃபியான பிறகு இதில் 200 கிராம் சலித்த மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதோட நம்ம சமைச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கலவையை சேர்த்து மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக பேக்கிங் ட்ரேல இந்த கலவையை ஊற்றிடணும். ஏற்கனவே ஹீட் செஞ்ச அவனில் கேக்கை 40 நிமிஷங்களுக்கு 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணணும். அவ்வளோதான், ப்ளம் கேக் ரெடி. ப்ளம் கேக் எடுத்து ஸ்லைசஸ் ஆக்கி நாம் மட்டும் சாப்பிடாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பகிர்ந்து மகிழலாம். கிறிஸ்மஸை கொண்டாடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.